அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு பிரச்சனை நம்மளை ரொம்பவே சோர்வடைய செய்யும். நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வோம். ஆனால் அந்த பிரச்சனை மட்டும் முடிகிறதாவே இருக்காது. மனம் உடைஞ்சு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு நினைக்கும் நிலையும் வந்துடும். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இறைவன் தரும் சோதனை நம்மளை அழிக்க வரல, நம்மளை உயர்த்த தான் வந்திருக்கு. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை சோதிக்கலாம், ஆனால் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்றைக்கி உன்னை ஆட்டி படைச்ச அந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா சாய்பாபா சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அமைதி வர, உங்கள் பிரச்சனை முடிவடைய சாய்பாபாவின் அருள்வாக்கு இந்த பதிவில் இருக்குது. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம முதல்ல கேட்கும் கேள்வி இதுதான்: ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை? நம்ம யாருக்கும் தீங்கு செய்யலை, நல்ல மனசோடு வாழ்கிறோம். ஆனால் ஏன் கஷ்டங்கள் தொடர்ந்து வருது? இதற்கான பதிலை சாய்பாபா ரொம்பவே எளிதாக சொல்லியிருக்கார். சோதனை இல்லாமல் மனிதன் வளர மாட்டான். ஒரு இரும்பு வெறும் இரும்பாகவே இருக்கும். ஆனால் அதை நெருப்பில் சூடாக்கி அடித்து வடிவமைச்சாதான் அது ஒரு வலிமையான ஆயுதமாக மாறுது. அதே போல் இறைவன் சில நேரங்களில் நம்ம சோதனையில் விட்டுறாரு. அது நம்மளை உடைக்க வரல, நம்மளை வலிமையாக்க. ஒரு விதையை நினச்சி பாருங்கள். அது மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுது, அது இருட்டில் இருக்கும், அது அழுத்தத்தையும் சகிக்கும். ஆனால் அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளருது. அதே போல் இப்போது உன்னை கஷ்டப்படுத்தும் இந்த பிரச்சனை கூட ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றும், ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதனால் பிரச்சனை வந்தால் பயப்படாதீங்க. ஏன்னா சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் உன் வாழ்க்கையில் எதையும் காரணம் இல்லாமல் நடக்க விட மாட்டேன். அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை புரிஞ்சு கொண்ட நாள்லேருந்து உன் மனசு அமைதியாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு பக்தன் ரொம்பவே கவலையோட சாய்பாபாவோட வந்தான். அவன் கண்களில் கண்ணீர், மனதில் நிறைய சுமை. அவன் கேட்டான்: சாமி, என் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான், என்ன செஞ்சாலும் சரியாகலை, நான் என்ன செய்யணும்? அப்போது சாய்பாபா ரொம்பவே அமைதியாக ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார்: நம்பிக்கை, பொறுமை. இதுதான் சாய்பாபாவின் முக்கியமான உபதேசம். நீ இறைவனை முழுமையாக நம்பினா அவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆனால் நம்ம பல நேரங்களில் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். பிரார்த்தனை செய்கிறோம், ஆனால் உடனே பதில் வரலைன்னா நம்பிக்கை இழந்து போயிடுறோம். அந்த நேரத்தில் தான் நம்ம பொறுமையை இழக்காமல் இருக்கணும். ஏன்னா இறைவன் வேலை செய்யும் நேரம் நம்முடைய நேரம் போல் இருக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் தாமதிப்பார், ஆனால் அவர் தரும் முடிவு எப்போதுமே சரியானதாக இருக்கும். சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்பிக்கை வைத்திரு, பொறுமையாக காத்திரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த 2 விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க: நம்பிக்கை, பொறுமை. இந்த 2 சக்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் நீண்ட நாட்கள் நீடிக்காது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் பிரச்சனை முடிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? பலர் நினைப்பாங்க, நான் தனியாக இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும்னு. ஆனால் சாய்பாபா ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாரு: உன் கவலைகளை என்னோட ஒப்படைச்சிரு. அதாவது நீ எல்லாத்தையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உன் மனசில் இருக்கும் பயம், கவலை, வருத்தம், இந்த அனைத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்க. கண்களை மூடி மனதில் இருந்து சாய்பாபாவோட பேசுங்க: பாபா, என்னால் முடியலை, இந்த பிரச்சனையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு நீங்களே காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுங்க. இப்படி மனதார சொல்லுங்கள். இந்த நிமிடத்தில் இருந்து உங்கள் மனதில் இருக்கும் சும்மா சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீ ஒப்படைச்ச அந்த பிரச்சனை இனி உன்னோடது அல்ல, அது இறைவனோடது. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை முழுமையாக நம்பி என்கிட்ட ஒப்படைச்சவங்கள நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி முதல்ல நீ ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க: உங்கள் கவலைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் பயங்களை சாய்பாபாவோட முழுமையாக ஒப்படைச்சிருங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல அமைதி திரும்ப ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் சாய்பாபா முழு மனசோடு நம்பியவர்களை ஒருபோதும் வெறுமனே திரும்பவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அற்புதமே நடந்திருக்கு. பலரின் அனுபவங்களில் ஒரு விஷயம் பொதுவாக இருக்குது: அவர்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் ரொம்பவே பெரிய பிரச்சனையில் இருந்தாங்க. வேலை இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் யாரையும் நம்பலை, சாய்பாபாவை மட்டுமே நம்பினாங்க. ஒவ்வொரு நாளும் ஓம் சாய்ராம்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. சில நாட்கள், சில மாதங்கள், பின்னர் அவர்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற்றம் ஆரம்பித்துச்சு. வேலை கிடச்சிச்சு, நோய்கள் குணமானுச்சு, குடும்பத்தில் அமைதி வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சாங்க: நம்பிக்கையை இழக்கலை. சாய்பாபா சொல்கிறார்: என்னை நம்பி வருபவரை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆனால் உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ: நீ தனியாக இல்லை, சாய்பாபா உன்னோடு இருக்கார்.
நீ நம்பிக்கை வைப்பவரை அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பான சாய் பக்தரே, பல நேரங்களில் நம்ம மனதார பிரார்த்தனை செய்கிறோம், நம்பிக்கையோட இறைவனை அழைக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த பதில் உடனே வர்றதில்ல. அப்போது மனசில் ஒரு சந்தேகம் வரும், இறைவன் ஏன் பிரார்த்தனை கேட்கலையா? இறைவன் என்னை மறந்துட்டாரா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இறைவன் ஒருபோதும் யாரையும் மறப்பதில்லை. சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நம்ம நினைப்பது போல் அவன் உடனே செயல்பட மாட்டான். ஏன்னா அவன் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் செய்ய விரும்புகிறார். ஒரு விவசாயி விதை போட்டவுடன் அடுத்த நாளே அறுவடை கிடைக்காது. அதற்கு நேரம் தேவை, மழை தேவை, சூரியன் தேவை, பொறுமை தேவை. அதற்கு பிறகுதான் அந்த விதை பெரிய பயிராக மாறுது. அதே போல் உன் வாழ்க்கையில் இறைவன் சில நேரங்களில் தாமதிப்பார். ஆனால் அந்த தாமதம் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை இழக்காதது. ஏன்னா சாய்பாபா உறுதி அளிக்கிறார், என்னையும் நம்பும் ஒருவரின் கண்ணீரையும் நான் வீணாக்க விட மாட்டேன். அதனால் இப்போது உன் வாழ்க்கையில் எவ்வளவு தாமதம் இருந்தாலும் அது முடிவாக இல்லை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி வரும் அமைதி. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை மெதுவாக குறைய இன்றைக்கி முதல்ல இந்த 3 விஷயங்களை மட்டும் செய்யுங்க. தினமும் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும், அப்படி இல்லைன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி மனதார ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரம் உங்கள் மனதை அமைதியாக்கும். மனசில் இருக்கும் பயம், கவலை எல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு உண்மை நினைவில் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நிரந்தரமான பிரச்சனை எதுவுமே இல்லை. இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம், ஆனால் நாளைக்கே மாற்றம் வரலாம். நீ நம்பிக்கை வைத்திருப்பவரை இறைவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். மற்றவர்களுக்கு உதவுங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. நல்ல மனசு கொண்டவங்களை இறைவன் எப்போதும் தனது பாதுகாப்பிலே வச்சிருப்பார். சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்ல மனம் கொண்டவர்களின் வாழ்க்கையில் நான் எப்போதும் இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி முதல்ல இந்த 3 விஷயங்களை மட்டும் செய்யுங்க. ஓம் சாய்ராம் சொல்லுங்கள், நம்பிக்கையை வச்சுருங்க, நல்ல மனசோடு வாழுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல அமைதி திரும்ப ஆரம்பிக்கும். அன்பான சாய் பக்தரே, இந்த வீடியோ பார்க்க உங்களில் யாருக்காவது ஒருவர் மிகவும் பெரிய பிரச்சனையில் இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்ருக்கவங்களும் இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த கஷ்டமும் கடந்து போகும். இன்றைக்கி உன்னை அழ வைக்கும் இந்த நிலை ஒரு நாள் உன்னை சிரிக்க வைக்கும் நினைவாக மாறும். சாய்பாபா சொல்கிறார், என்னை நம்புவரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீங்க. உங்கள் கவலைகள், உங்கள் பயங்கள், உங்கள் பிரச்சனைகள் சாய்பாபாட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த பதிவு பார்க்கும் அனைவருக்கும் சாய்பாபா அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.